ஹாய் ஹலோ வெல்கம் டு சர்வரி ஐஎஸ் அகாடமி அலைவகம் ஆண்டிய அன்பத தமிழ் நண்பர்களுக்கு தொழிலே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவில் வந்து போகணும்னா எம்பிசி கேட்டகரி பாய்ஸ்க்கு ஓவரால் கட் ஆஃப் எவ்வளோ பார்க்க போகிறோம். கடந்த வீடியோ நம்ம போய் சொல்லியிருந்தோம். அதாவது ஒவ்வொரு கேட்டகரி வயசாக வந்து கட் ஆஃப் மாறும், அது போக இயர் வயசாக வந்து வேகன்சி மாறும். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ அதன்படி வந்து நம்ம எம்பிசிக்கு வந்து பார்க்க போகிறோம். அண்ட் அடுத்தடுத்த வந்து வீடியோ வந்து வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இந்த கடைசி எண்ணில் வந்து உங்களுடைய மார்க் என்னென்று தயவு செஞ்சு தெரிவிங்க. ஓகே, ஸோ வாங்க வீடியோ போகலாம். இந்த வீடியோவை உண்மையாக பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா புதுசாக பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மாத்திரமா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஸோ பாய்ஸ், சௌரி ஐஎஸ் அகாடமியோட ஒரு சின்ன முயற்சி, ஓகேவா? ஸோ அதாவது ஒரே நாளில் நீங்கள் வந்து 50-150 கொஸ்டின் வந்து ஒரே நாளில் நீங்கள் சால்வ் பண்ண முடியாது. மேக்ஸிமம் வந்து எப்படின்னா ஒவ்வொரு கண்டென்ட்டும், அதாவது எஸ்எஸ்சியும் சரி, இல்லை யூபிஎஸ்சியும் சரி, இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாமும் சரி, உங்களுக்கு டைம் வந்து அதிகமாகவே இருக்கும். ஸோ 2022ஆம் ஆண்டு வந்து நம்மளுடைய சேனல் மூலமாக 15 கொஷின், அதாவது சிலபஸில் என்ன இருக்கோ அதே நம்ம வந்து கொடுத்துருக்கோம், ஓகேவா? ஸோ நீங்களே வந்து உங்களுடைய நாலேஜை இருக்கா அதாவது செக் பண்ணி பாருங்கள், ஓகே? ஏன்னா சில பேர்த்துக்கு வந்து மேக்ஸு ஸ்ட்ராங்காக இருக்கும், சில பேர்த்துக்கு சயின்ஸ் வீக்காக இருக்கும், சில பேர்த்துக்கு சோஷியல் சயின்ஸு ரொம்ப இதாக இருக்கும். ஸோ அதனால் அந்த ஒரு காரணத்தினால நம்மளுடைய சேனல் மூலமாக வந்து நம்ம ஒரு சிறிய முயற்சி எடுத்துருக்கோம். அதாவது இந்த வீடியோஸ், அதாவது பேர் டே நீங்கள் 10 வீடியோ சால்வ் பண்ணாலே போதும். வீக்லி வந்து 70 வீடியோ பார்க்குற மாதிரி தான், ஓகேவா? அதாவது இது 15 செகண்ட் தான், ஓகே? ஸோ இந்த 15 செகண்டே இவ்வளோ வீடியோ உங்களால் பார்க்க முடிஞ்சா அப்போ கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ பேர் டேக்கு வந்து நீங்கள் முழுமையாக 500 கொஸ்டின் பார்க்கலாம், ஓகே? ஸோ அதுக்கு ஏற்றாப்பல் நம்மளுடைய சேனல் வந்து வீடியோஸ் அதிகமாகவே எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இது இப்போதைக்கு நம்ம தமிழ் எடுத்துகிட்ருக்கோம், அடுத்தடுத்து வந்து இங்கிலீஷ் எடுக்க போகிறோம், ஓகே? ஸோ வாங்க வீடியோ கொடுக்கலாம். இந்த வீடியோவை உண்மையாக பாருங்கள். ஸோ பாய்ஸ், இந்த கடைசி எண்டில் உங்களோட மார்க் என்னன்ட்டு தயவுசெய்து தெரிவிங்க. ஸோ அப்போ தான் வந்து கரெக்டாக தெரியும். உங்களுக்கு நான் 2021ஆம் ஆண்டு மற்றும் 2022ஆம் ஆண்டு, 2023ஆம் ஆண்டு எவ்வளோ வேக்கன்சி வந்திருக்கு, அது போக கட் ஆஃப் பார்த்துக்குவோம். ஸோ ஒரு 3 மெத்தட் இருக்குது. 2021 வந்து A1 லெவல், 2022 வந்து A2 லெவல், 2023 வந்து A3 லெவல். அதாவது 2001 கட் ஆஃப் கேட்டது A1 லெவலில் கேட்டிருக்காங்க. நல்லா பாருங்கள், A1 லெவல் வந்து கொஞ்சம் மீடியம், A1லேருந்து 2க்கு வந்து கொஞ்சம் ஹார்டு, அண்ட் A3 வந்து டிஃபிகல்ட், ஓகே? ஸோ இது ஏன் நான் சொல்கிறேன்னா, 2021ஆம் ஆண்டில் வந்து வேகன்சி 10,000 வேகன்சி மேலே இருந்தது. 2022ஆம் ஆண்டு வந்து 3552, 2023 வந்து 3359 வேகன்சி. ஸோ அதாவது A3 வந்து 2023 வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது, ஓகே? அது என்ன நம்ம தெளிவாக போய் பார்க்கலாம். அண்டு 2022 பாய்ஸ்க்கு வேகன்சி வந்து 2890 ஒதுக்கியிருந்தாங்க. 2023 வந்து பாய்ஸ்க்கு வந்து 2576, ஓகேவா? அவங்களுக்கு 783 போக வேகன்சி போக, ஃபீமேலுக்கு போக உங்களுக்கு இருக்கிறதுக்கு வேகன்சி வந்து 2576 வேகன்சி இருக்குது. ஸோ அதாவது அப்படின்னா நீங்கள் A3 லெவலில் தான் இருக்கும். அதை எதிர்பார்க்கக்கூடிய கட் ஆஃப் தான் போய் பார்க்க போகிறோம். இதுதான் ஒரு அதான் ஒரு என்னாலும் சொல்ல முடியாது, மற்ற இன்றைக்கி ஒரு டாப் கோச்சிங்னாலும் சொல்ல முடியாது. ஏன்னா எதிர்பார்க்கலாம், பட் 1 மார்க் 2 மார்க் வேணால் வித்தியாசத்தில் வேணால் மாறலாம், ஓகே? ஸோ அப்படின்னா எம்பிசி டிஎன்சிக்கு வந்து மேக்ஸிமம் வந்து 80லேருந்து 84 வரதுக்கு சான்சஸ் இருக்குது, அல்லது 84லேருந்து 85 வரைக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா நல்லா பாருங்கள், எம்பிசிக்கும் டிஎன்சிக்கும் வந்து எப்போவுமே கம்மியாக இருக்கும். பட் இருந்தாலும் ஏன்னா இப்போ பிஎஸ்டியும் நான் பிஎஸ்டியும் மொத்தமாக சேர்த்து, அதுக்கப்புறம் ரிசர்வேஷன் சேர்த்து, அதுக்கப்புறம் தான் ஓவரால் கட் ஆஃப் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து 80லேருந்து 84க்குள்ளே இருக்கலாம், ஓகே? ஸோ இது மார்க் வேணால் குறையும் தவிர கூடாது. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுடைய ஸ்டார் எத்தனை ஸ்டார் நீங்கள் போட்டிருக்கீங்க கரெக்டாக கிளியராக செக் பண்ணி பாருங்கள். அண்டு உங்களுக்கே தெரியும், HSC சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களா, இல்லை NSC வச்சுருக்கீங்களா, எல்லாம் கரெக்டாக பார்த்துக்குங்க. ஸோ வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெளிவாக சொல்லலாம். ஸோ எதிர்பார்க்கக்கூடிய கட் ஆஃப் வந்து 80லேருந்து 84க்குள்ளே தான், ஓகே? ஸோ you guys, thanks for watching and keep support and subscribe for more videos. Bye and take care. Jai.